சகோதர சகோதரிகளே, இப்பொழுது இன்று நாம் ஜெபிக்க போகிற இந்த வல்லமையான அற்புதமான ஜெபம் நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய பாதுகாப்பை கொண்டு வரும். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் பலகாலமாய் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்களிலே, பலகாலமாய் கலங்கி கொண்டிருந்த அல்லது பயந்து கொண்டிருந்த காரியங்களிலே ஒரு முடிவை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். நேற்றும் கூட அதிகாலை ஜெப வேளையிலே நாம் இதை குறித்து தியானித்தோம். எப்படி பரிசுத்த தூதர்களாய் காணப்படுகிற தேவ தூதர்கள் உங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தை பாதுகாக்க முடியும், எப்படி எல்லாம் தேவ தூதர்கள் கிரியை செய்ய முடியும். ஐயா, இதற்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்கலாம், எப்படி ஜெபித்தால் என்ன நடக்கும் என்பதை குறித்தெல்லாம் விரிவாய் விளக்கமாய் தியானித்து ஒரு வல்லமையான ஜெபத்தை மேற்கொண்டோம். இன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் அந்த காரியத்தை குறித்தே நாம் தியானிக்க போகிறோம். இன்றும் நாம் தியானித்து இதே காரியத்தை குறித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அதை குறித்த ஒரு நல் அறிவை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஐயா, இந்த சத்தியத்தின், தேவ தத்துவங்களின், தேவ ரகசியங்களின் ஆழத்தை அறிந்து கொண்டு நாம் சத்தியத்தை அறிந்தவர்களாய் நின்று காரியங்களை செயலாற்றும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் நாம் அறிந்திருக்கிற சத்தியமே நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் விடுதலையை கொண்டு வரும் என்பதிலே மாற்றமில்லை. நன்றாய் கவனியுங்கள். இந்த அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிற இந்த ஜெபம் மிகவும் அற்புதமானது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியம் பேசுகிறான். ஐயா, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனிதனோடு அல்ல, தேவனோடு பேசுகிறான் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறபடியினால், ஆமென், இது போலவே அந்நிய பாஷை தூதர்களுடைய பாஷை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, இந்த பாஷை எவ்வகையிலும் பிசாசு அறிந்து கொள்ள முடியாத பாஷை. நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. நீங்கள் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் பொழுது, ஓ மைட்டி காட், நீங்கள் அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் பொழுது இதை எவ்வகையிலும் பிசாசு அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் தூதர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். தூதர்கள் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு செயல்பட முடியும். ஏனென்றால் இது தேவனோடு நீங்கள் பேசுகிற, தேவ தூதர்களோடு பேசுகிற தேவ தூதர்களின் பாஷை. நிச்சயமாய் நாம் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நாம் அறியாதிருக்கிறதுனாலே ஆவியானவரே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்கிற, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் வேண்டுதல் செய்கிற ஒரு அற்புதமான ஆவியில் ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாய் எங்கே உங்கள் பிள்ளைகள் பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்களிலே அகப்பட்டிருக்கிறார்களோ அங்கே அவர்களுக்கு விடுதலை உண்டாகும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஐயா, நன்றாய் கவனியுங்கள். எபிரேயர் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாம், தேவதூதர்கள் எல்லாம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கும்படியாய், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்து ரட்சிக்கும்படியாய் பாருங்கள், ரட்சிப்பை, விடுதலையை, ஆரோக்கியத்தை, தெய்வீக சுகத்தை, தெய்வீக விடுதலையை சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர்களின் நிமித்தமாய் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாம் அனுப்பப்படும், இந்த தேவ தூதர்கள் எல்லாம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாகவே இந்த வல்லமையான மகிமையான நாம் ஜெபிக்க போகிற இந்த ஜெபம் நிச்சயமாய் எல்லா அந்தகார கட்டுகள், அந்தகார சிறையிருப்புகளின் அஸ்திபாரங்களை அசைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் பிள்ளைகள் எங்கே எப்படி அகப்பட்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து ஒரு மகா பெரிய விடுதலை உண்டாகும். அங்கே இருந்து நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகள் தப்பித்து வெளிப்படுவார்கள். சிறையில் அகப்பட்ட பறவைகள், சிறை கூண்டுகளில் அகப்பட்ட பறவை
பறவைகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு பறந்து உல்லாச பறவைகளாய் தப்பி வருவது போல் எல்லா மரண கண்ணிகளிலும் இருந்து, எல்லா மனிதர்களுடைய பாசாங்குகளிலும் இருந்து, எல்லா பாச கயிறுகளை போட்டு கட்டி வைக்கிற எல்லா கட்டுகளிலும் இருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். நிச்சயமாய் விடுவிக்கப்படுவார்கள். உங்கள் கண்கள் அதை காணும். அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள், தேவதூதர்கள் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார்கள். ஐயா, ஒரு நாளிலே எலியா என்கிறதான அற்புதமான தேவ மனிதன் சோர்ந்து போயிருந்த அந்த சமயத்திலே பாருங்கள், கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து சூரை செடியின் கீழே படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணின அந்த அற்புதமான தேவ மனிதனை தட்டி எழுப்பி போஜனம் பண்ணும்படியாகவும், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றும் தூதர்கள் சொன்னார்கள் என்று வாசிக்கிறோமே. அருமையான தேவ பிள்ளைகளை, அப்படியாய் உங்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே இருக்கிறார்களோ, ஐயா, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் எங்கே எங்கே இருக்கிறீர்களோ அங்கே ஒரு பரிசுத்த தூதன் நம்முடைய தேவனால் அனுப்பப்பட முடியும். அவர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாய், உங்களை தட்டி எழுப்பி காரியங்களை சொல்லும்படியாய், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை உங்களுக்கு உணர்த்தும்படியாய் கடந்து வருவார்கள். அதுபோலவே நிச்சயமாய் உங்களை சுற்றிலும் உங்கள் பிள்ளைகளை சுற்றிலும் என்ன என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடி சொல்லவும் வழி நடத்தவும், ஐயா, செய்யவும் சொல்லவும் செய்யும்படி வழி நடத்தவும் இந்த பரிசுத்த தூதர்கள் அனுப்பப்படுவார்கள். இதற்காக நாம் ஜெபித்தே ஆக வேண்டும். நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. இப்படியாய் ஒரு நாளிலே ஆகார் என்கிற ஒரு அற்புதமான பெண்மணி, இந்த ஆபிரகாமின் அடிமை பெண்ணாய் இருந்தவள் ஒரு நாளிலே ஒரு சிக்கலான சூழ்நிலையில் அகப்பட்ட பொழுது தேவதூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிடுதாய் நாம் காண்கிறோம். கூப்பிட்ட பொழுதே அவள் பாருங்க, அந்த ஆகாருக்கு எத்தனை சந்தோஷமாய் இருந்திருக்கும். ஐயா, பிள்ளையையும் சாக கொடுத்து தானும் சாக வேண்டிய தருவாயிலே சிக்கலிலும் சிரமத்திலும் இருக்கும் பொழுது அந்த ஆகாரை பார்த்து ஆகாரே என்று கூப்பிட்ட பொழுது அந்த வனாந்தரத்திலே சிக்கலான சூழ்நிலையில் அகப்பட்டிருந்த அந்த ஆகார் அருமையாக, என் தெய்வமே, எல்ரோயி, என்னை கண்டீரே, என் ஆபத்துகளில், என் சிக்கல்களில், நான் இருக்கிற பொல்லாப்பை, நானும் என் பிள்ளைகளும் அகப்பட்டிருக்கிற சிக்கலும் சிரமமுமான சூழ்நிலையை கண்டீரே என்று கேட்கிற ஒரு அற்புதமான காரியத்தை நாம் வாசித்திருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுக்காய் ஒரு தூதனை அனுப்ப முடியும். அதை மறந்து விடாதிருங்கள். உங்களுக்காக புறப்படுகிற தூதன் உங்கள் காரியங்களை, உங்கள் பிள்ளைகளின் காரியங்களை எப்படி செய்ய வேண்டுமோ, எப்படி எப்பொழுது யார் மூலமாய் செய்ய முடியுமோ, செய்ய வேண்டுமோ அப்படியே செய்ய வல்லமை உள்ள தூதர்களாய் இருக்கிறார்கள். கவலைப்படாதிருங்கள். ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். எங்கோ ஒரு ஆபத்தான இடத்தில், எங்கோ ஒரு உதவி இல்லாத இடத்திலே யாருமே எனக்கு உதவி இல்லை, எனக்கு உதவி செய்வார், சகாயம் செய்வார் எவருமே இல்லை. நாம் நம்பி இருந்தவர்கள் எல்லோரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். ஐயா, நான் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களால் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருந்தாலும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக. ஐயா, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காக்கும் வண்ணமாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தூதர்களை நீங்கள் சாதாரணமாய் நினைத்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை, தூதர்களை ஒரு நாளும் அற்பமாய், இவர்கள் ஏதோ வெள்ளை சால்வையை போர்த்தி கொண்டு, அங்கே போர்த்தி கொண்டு மகா மென்மையாய் கரங்களை ஆட்டியபடியே பறந்து வருவார்கள் என்பது போன்ற ஒருவேளை சாதாரண எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, அற்புதமான இந்த தூதர்கள், ஒரே தூதன் பாருங்கள், ஏசாயா 37:36 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்திலே 185,000 பேரை ஒரே தனியனாய் நின்று சங்கரித்தான். 185,000 பேரை ஒரே ஒரு தூதன், தேவ சமூகத்தில் இருந்து புறப்பட்ட அந்த மகிமையான தூதன் போய் தேவ பிள்ளைகளுக்கும் எசேக்கியா ராஜாவுக்கும் விரோதமாய் கொக்கரித்த அந்த பொல்லாத அசீரியரின் பாளையத்தை முற்றிலுமாய் சங்கரித்து போட்டான் என்று பார்க்கிறோமே.
அதிகாலையிலே அவர்கள் எழுந்து, தேவ பிள்ளைகள் அதிகாலமே எழுந்து பார்க்கும் பொழுது, அதோ அவர்களை எதிர்த்து மகா பெரிய சேனையாய் வந்தவர்கள் எல்லாம் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியாய் கர்த்தர் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் பராக்கிரமமான வல்லமையான தூதர்களை அனுப்ப முடியும். ஓ மைட்டி காட்! அவர்கள் எந்த சூழ்நிலையில் உங்கள் பிள்ளைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு ஆழமாய் அகப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள், சிக்கல்கள், சிரமங்கள் சூழ்ந்தவர்களாய் அவர்கள் காணப்பட்டாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் இருந்து ஒருவேளை அவர்கள் ஒரு மகாபெரிய சேனைக்குள்ளே அகப்பட்டிருந்தாலும் சரி, மகாபெரிய சிக்கலும் சிரமமுமான சூழ்நிலையிலே அகப்பட்டிருந்தாலும் சரி, சிங்கங்களில் வாயில் இருந்தும் உங்கள் பிள்ளைகளை, உங்களை பாதுகாக்க இந்த தூதர்களுக்கு முடியும். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் தேவாதி தேவனால் அனுப்பப்படுகிற பணிவிடையாவிகள். உங்களை, உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் அனுப்பப்படுகிற அற்புதமான தூதர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சகரியா 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்ற செய்தி அங்கே வருகிறது. தேவ பிள்ளைகளுக்காய் நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் கர்த்தர் மகா வைராக்கியமாய் இருக்கிறதை ஒரு தூதன் வந்து அறிவிக்கிறான். ஓ மைட்டி காட்! என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்காக ஒரு தூதன் கடந்து வர முடியும். நன்றாய் கவனியுங்கள். நானும் ஒரு சாட்சியை உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாளிலே மணிப்பூரிலே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது, நன்றாய் கவனியுங்கள், இத்தனை பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், பல்வேறு போராட்டங்கள், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், அந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பல்வேறு நெருக்கடிகள் வந்த அந்த காலத்திலே நாங்கள் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது, நாங்கள் எங்கள் வண்டி வாகனங்களோடு டீமாய் சென்று 7 மாவட்டங்களிலே, மணிப்பூரிலே 7 பெரிய குருசேடுகளை நடத்தினோம். திறந்தவெளி மைதானங்களிலே எத்தனையோ அச்சுறுத்தல்கள் உண்டு, எத்தனையோ பிரச்சனைகள், சவால்கள் உண்டு, எத்தனையோ நெருக்கடிகள் உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, நாங்கள் கடந்து போன வழிகளில் எல்லாம் எத்தனையோ செக் போஸ்டுகளில் மறித்து 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 ஜனங்களும், போராட்ட குழுக்களும், போலீஸ்களும், எல்லை பாதுகாப்பு படைகளும், ராணுவமும் பல்வேறு செக் போஸ்டுகளை கடந்து நாங்கள் அங்கே சென்றோம். நன்றாய் கவனியுங்கள். அது ஒரு அற்புதமான நாட்கள், அற்புதமான ஊழியம் அங்கே நிறைவேறிக் கொண்டிருந்தது. ஐயா, அடிக்கப்பட்ட, கொல்லப்பட்ட, துரத்தப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலே போய், உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறவர், நீங்கள் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இதோ உங்கள் தேவன், உங்கள் தேவனே ராஜரீகம் பண்ணுகிறார். உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் வருகிறது. எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று சொல்லும் மண்டமாய் அங்கே அற்புதமான ஊழியம் நடைபெற்றது. அருமையான தேவ பிள்ளைகளே, அற்புதமான ஊழியம் அங்கே நடந்தது. ஜனங்கள் எல்லாம் இந்த ஆபத்தான சூழ்நிலைகளிலே அங்கே ஒரு ஊர்க்காரர்கள், ஒரு பட்டணத்தை சேர்ந்தவர்கள் மறுபட்டணத்திற்கும், ஐயா, ஒரு ஊரை சார்ந்தவர்கள், கிராமத்தை சார்ந்தவர்கள் மறு கிராமத்திற்கும் செல்ல முடியாத மகா கொடுமையான உள்ளூர் ஜனங்களே அங்கும் இங்கும் செல்ல முடியாத சூழ்நிலைகளிலே கர்த்தர் எங்களை அங்கே அனுப்பினார். மைட்டி காட்! எங்களோடு அநேகர் பேசினார்கள். இப்பொழுது ஏன் கடந்து செல்லுகிறீர்கள்? அங்கே உள்ள முதலமைச்சர் சொல்லுகிறார், மணிப்பூர் இஸ் ஸ்டில் நோ ரெஸ்ட். அங்கே ரெஸ்டே இல்லை, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த நாளிலே நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம். என்னை மிகவும் நேசிக்கிற அன்பர்கள் சொன்னார்கள்,
சமாதானமே இல்லாத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற இடங்களுக்கு இப்படி செல்லுகிறீர்களே என்று கேட்ட பொழுது நான் சொன்னேன், கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் என் அன்பு சகோதரா, என் அன்பு நண்பரே, நன்றாய் கவனியுங்கள். எங்கே சமாதானம் இல்லையோ அங்கே சமாதான பிரபு வேண்டும். எங்கே சமாதானம் இல்லாமல் துக்கத்தோடும் உபத்திரவத்தோடும் மகா பெரிய கலக்கத்தோடும் இருக்கிறார்களோ அங்கே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். அவருடைய மெசஞ்சராக நம்மை அனுப்புவார். நாம் போக முடியும். அவர் சொல்லுவார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எந்த பார்வோனா இருந்தா என்ன, நேபுகாத்நேச்சரா இருந்தா என்ன, எந்த பெரிய ராஜனா இருந்தால் என்ன, எல்லா அரசாங்கங்களுக்கும் மேலான அரசாங்கம் நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஓ, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜனங்களுக்கும் நற்செய்தியை அறிவியுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னாரே. நாங்கள் இப்படியாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே பாருங்கள், ஒரு சிக்கலான, ஒரு பணத்திற்கு ஒரு சிக்கலான ஒரு நாளிலே ஒரு பைனான்ஸுக்கு சிக்கலான ஒரு நாள் வந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அப்பொழுது பாருங்கள், ஒரு சிறிய ஒரு மனிதன் வந்து, ஓ, என் மகளோடு பேசி, நீங்கள் கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், ஊழியத்தை நன்றாய் செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்க அக்கவுண்ட் நம்பர் என்ன என்று கேட்டு அவனுடைய செல்லில் இருந்து டகடகவென்று சில சைவர்களை அவன் தட்டியதை என் மகள் பார்த்து உடனடியாய் அவள் தன்னுடைய தாயாரை கூப்பிட்டு, நாங்கள் அந்த மீட்டிங் கிரவுண்டுக்கு போயிட்டு இருக்கிற அந்த வேளையிலே, மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே, ஓ, நாங்கள் போய்கொண்டிருக்கும் பொழுதே, டாடி, மம்மி, அந்த உங்க அக்கவுண்ட பாருங்க, இப்படியாய் ஒரு சிறிய மனிதன் ஒருவன் வந்து இப்படி உங்க அக்கவுண்ட் நம்பர் என்னன்னு கேட்டு, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் நீ சொன்னா, அவன் சில சைவர்களை போட்டான், 3ஆ 4ஆ என்று தெரியவில்லை, செக் பண்ணுங்க என்று சொன்ன பொழுது நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்த பொழுது 1,00,000 ரூபாய், 1,00,000 ரூபாயை ரொம்ப சைலண்டா அனுப்பிவிட்டு அந்த சிறியவனாய் காணப்பட்ட அந்த மனிதன் எங்கோ போய்விட்டான். ஐயா, அதை அந்த நிமிடத்திலே, அந்த ஓரிரு நிமிடத்திலே அதை செக் பண்ணி பார்த்த பொழுது அது 1,00,000 ரூபாய். சின்னவனாய் வந்தவன் 1,00,000 ரூபாய் அனுப்பி இருக்கிறானே, எங்கே அந்த மனிதன், எங்கே போய்விட்டான் என்று அவன் போன திசை நோக்கி அவனை நோக்கி தொடர்ந்து பார்த்தால் அவனை எங்கும் காண முடியவில்லை, அந்த மனிதனை எங்கும் காண முடியவில்லை. மாத்திரமல்ல, தொடர்ந்து நடந்த எங்களுடைய கூட்டங்களிலும் அவனை எங்கும் எங்கேயும் எப்படியும் காண முடியவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த நம்பர்ல இருந்து அந்த பணம் வந்ததோ அந்த நம்பருக்கு நம்ம சாட் பண்ணி பார்த்தால் ஒரு வார்த்தையும் திரும்பி வரவில்லை. அந்த நம்பருக்கு கால் செய்தால் அங்கே எடுப்பதற்கு யாருமே இல்லை. யார் அங்கே வந்தார்கள்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அன்று அற்புதமான எலியாவை தட்டி எழுப்பினது போல, ஓ, யோசுவாவுக்கு சாட்சியாய் ஒரு தூதன் சகரியா புஸ்தகத்திலே இறங்கி வந்தது போல, இறங்கி வந்து பேசினது போல, ஓ, கிதியோனோடு ஒரு தேவ தூதன் பேசினது போல, ஓ, நன்றாய் கவனியுங்கள். ஓ, மரியம்மாளோடு ஒரு தூதன் பேசினது போல கர்த்தர் அங்கே ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற சேவகர்கள், பணியாட்களாய் இருக்கிற யுத்த வீரர்களாய், மெசஞ்சர் செய்திகளை கொண்டு வருகிறவர்களாய் பரிசுத்த தூதர்கள் அனுப்பப்படுவார்கள். எத்தனை ஆச்சரியம்! என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக நம்புங்கள். இது போன்ற பல காரியங்களை நாங்களும் அறிந்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். எங்கள் பிரயாண பாதைகளில் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய், ஓ, glory to the lamb of God, நிச்சயமாய் தேவதூதர்கள் உங்கள் பக்கமாய் வருவார்கள். தேவதூதர்கள் வந்து உங்களோடு பேச முடியும். நிச்சயமாய் எப்படி யோசேப்போடு மரியாளோடு பேசினது போல உங்களோடும் பேச முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் அவர்கள் வந்து உங்களை பாதுகாக்க முடியும். ஐயா, ஒருவேளை நீங்கள் பயங்கரமான சூழ்நிலையில் என் மகள் இருக்கிறாள், சிக்கலான இடத்திலே, சிக்கலான சூழ்நிலையிலே என் மகன் இருக்கிறார்
இங்கேதான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லலாம். எங்கே இருந்தால் என்ன? மத்தேயு 28:2 எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அப்படியாய் கர்த்தரை வைத்த அந்த கல்லறையிலே போய் பார்க்கும்படியாய் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளுமாய் அங்கே கடந்து சென்ற பொழுது நடந்தது என்ன? அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள். அப்பொழுது அந்த இடத்திலே மத்தேயு 28:2 எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது மிகவும் மிகவும் பூமி மிகவும் அதிரும்படியாய் கர்த்தருடைய தூதன் வந்து இறங்கினான். Mighty and glorious name of Jesus. பாருங்கள், எப்படி ஒரு அற்புதமான காரியம். ஒரு தூதன் வந்து இறங்கின அந்த ஸ்டைல பாருங்க, அந்த பவரை பாருங்க, அந்த வல்லமை எப்படி இருந்தது. பூமியே மிகவும் அதிரும்படியாய் இருந்தது. ஐயா, வானத்தில் இருந்து இறங்கின அந்த கர்த்தருடைய தூதன் வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் நிச்சயமாய் கர்த்தர் அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அற்புதமான மகிமையான தூதர்கள் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் எந்த சூழ்நிலையிலும். லூக்கா 2:10 வந்த அந்த தூதர்கள் அப்படியாய் தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்று சொன்னது போல, glory to the Lamb of God. அற்புதமான தேவதூதர்கள் வந்து நிச்சயமாய் நிச்சயமாய் வல்லமையாய் இறங்க முடியும். வல்லமையாய் உங்கள் பிள்ளைகளை சூழ பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாப்பார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய தூதர்களை குறித்தும் நன்றாய் அறிக்கை பண்ணுங்கள், நன்றாய் அறிக்கை பண்ணுங்கள். எந்த இடத்திலும் தைரியமாய் சொல்லுங்கள், எங்கள் தேவன் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்க, ஐயா என்னையும் என் வீட்டாரையும் ரட்சிக்க பாதுகாக்க இந்த கர்த்தர் போதுமானவர். என் பிள்ளைகள் சின்னவனாய் இருக்கிறவனை சிறியவனாய் இருக்கிறவனை எங்கோ ஆபத்திலும் சிக்கலிலும் அகப்பட்டிருக்கிறவனை என் பிள்ளைகளுக்காய் எனக்காய் நாங்கள் ஆபத்து காலத்திலே எங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் எங்களுக்கு உத்தரவு கொடுப்பார். நாங்கள் அறியாததும் நாங்கள் எட்டாததுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு அறிவிப்பார். Mighty God. இந்த வேலை ஸ்தலத்திலே அகப்பட்டிருக்கிறேனே, இந்த முதலாளி மகா கொடியனாய் பாதகனாய் இருக்கிறானே, ஐயா என் வீட்டார் இப்படியா இருக்கிறார்களே, நான் கடந்து வந்த வீட்டார், நான் வாழ்க்கைப்பட்ட வீட்டார் இப்படி இப்படி இருக்கிறார்களே, என் சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி இருக்கிறது, நான் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் அங்கலாய்க்காதபடி, நீங்கள் சோர்ந்து போகாதபடி, நொடிந்து போகாதபடி சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுங்கள். எங்கேயும் எப்பொழுதும் எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்களோட இருக்கிறார். ஆபத்து காலத்தில் நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் எங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறது மாத்திரமல்ல, நாங்கள் அறியாததும் நாங்கள் எட்டாததுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு அறிவித்து இந்த இடங்களிலே, இந்த சூழ்நிலைகளிலே, இந்த நஷ்டமான சூழ்நிலையிலே, கஷ்டமான சூழ்நிலையிலே இருந்து நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் விடுதலை அடைய வேண்டிய வழிமுறைகளை கற்றுத் தருவதோடு, அன்று சிறைச்சாலையிலே இருந்த பேதுருவை அப்படியே அழைத்துக் கொண்டு தூதன் கடந்து வந்தது போல அங்கே ஒரு தூதன் வந்து இறங்கிய பொழுதே, mighty God, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜபத்தை நாம் ஏறெடுக்கும் பொழுதே உங்களுக்காக பரிசுத்த தூதர்கள் அனுப்பப்படுவார்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தூதர்கள் நன்றாய் கவனியுங்கள். தூதர்கள் இது போன்ற காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்க முடியும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படியாய் உங்கள் அழுகுரலை, ஆகாரின் அழுகுரலை கேட்டாரோ அதுபோலவே இன்று நம்முடைய அழுகுரலை, நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, ஜபங்களை கேட்க நம்முடைய கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஐயா, இருக்கிறேன் என்கிற அற்புதமான ஆண்டவர் நிச்சயமாய் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நல்ல தேவ வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்கள். சோர்ந்து போகாதபடி நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது லூக்கா 12:8 சொல்லப்பட்டிருக்கிறபடி, அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவ
தூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை ரகசியமான காரியம் பாருங்கள், எத்தனை அற்புதமான காரியம். எந்த சூழ்நிலையிலும் அறிக்கை பண்ணுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஓ மைட்டி காட், மனிதர்கள் முன்பாக அறிக்கை செய்யுங்கள். யாருமே இல்லை என்று சொல்வதை விட்டுவிட்டு எங்களுக்கு ஒருவர் இருக்கிறார், எங்கள் பரம தகப்பன் இருக்கிறார், பரலோக தேவன் இருக்கிறார். எங்கள் பிள்ளைகளுக்காய் எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற, எங்கும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க செய்கிற அற்புதங்களின் ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அது என்னையா இருக்கிறவராகவே இருக்கிறார்? அவர் இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பார். அவர் இருக்கிறேன் என்பதை நிரூபித்து எல்லா இக்கட்டுகள், எல்லா சிக்கல்கள், சிரமங்கள், ஆபத்துகளிலும் இருந்து எங்களுக்கு விடுதலையை உண்டு பண்ணுவார் என்று நீங்கள் மனிதர்களுக்கு முன்பாக, அல்லேலூயா, நீங்கள் மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தரை அறிக்கை பண்ணும் பொழுது அவரோ, மனுஷகுமாரனோ, உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் தேவ தூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் அந்த மகிமையை காண்பீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளை. நன்றாய் கவனியுங்கள். இன்னும் இந்த அற்புதமான தூதர்கள் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையில் இருந்து உங்களை புறப்பட பண்ணும்படியாய் கடந்து வருவார்கள். எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அங்கே இருந்து உங்களை பாதுகாக்கும்படியாய் கடந்து வருவார்கள். இப்பொழுது அது போன்ற அற்புதமான காரியங்கள் நடக்கும்படியாய் நாம் இப்பொழுது ஜெபிக்கிற, அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற இந்த அற்புதமான ஜெபம் நிச்சயமாய் எங்கே உங்கள் பிள்ளைகள் எந்த காரியத்திலே அகப்பட்டிருந்தாலும் சரி, எந்த சிக்கலிலே அகப்பட்டிருந்தாலும் சரி, அங்கே இருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டு வர தூதர் சேனை புறப்படும், நிச்சயமாய் புறப்படும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம், கிருபை இறங்கி வரும்படியாய், தேவ பிரசன்னம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், இப்பொழுதும் சிரத்தையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தெய்வமே உம்முடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ மகிமை இறங்கி, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி இறங்கி வரும்படியாய் சபரா சக்கமுருதுரு மக்கரா சந்துரு கபரதரபோ சபரா சக்கமரதரபோ துரு கபரா சந்தரக்கபோரு கபரதரபோ. எங்கள் அன்பின் ஆவியானவரே, எங்கள் அன்பின் ஆவியானவரே, எங்கள் துணையாளரே, ஆபத்திலும் சிக்கலிலும் சிரமங்களிலும் ஓ லார்ட் நாங்கள் அகப்பட்டிருக்கும் பொழுது எங்கள் உதவியாளராய், துணையாளராய், எங்களை தேற்றரவு செய்கிறவராய் கடந்து வருகிற அற்புதங்களின் ஆவியானவரே, கமாரா சந்துரு பாக்கரா சந்தரக்கபோ ஒரு பரா சந்துரு மக்கரா சந்தரக்கபோ கபரதரபோ. ஓ லார்ட், எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளினுடைய பிள்ளைகள் எங்கே எங்கே அகப்பட்டிருக்கிறார்களோ நாங்கள் அறியோம். ஐயா, தூர பட்டணத்தில் இருக்கிற அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அறியோம். அவர்களை யார் பின்தொடர்கிறார்களோ, அவர்களுக்கு விரோதமாய் வஞ்சனை செய்கிறவர்கள் யார் யாரோ, அவர்களை வசியப்படுத்த நினைக்கிறவர்கள் யார் யாரோ நாங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே என் தெய்வமே, அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை நாங்கள் அறியாதிருக்கிறதுனாலே ஐயா, அவர்கள் எந்த சூழ்நிலையில் எங்கே இருக்கிறார்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன சூழ்நிலையிலே, எந்த வகையிலே ஆபத்தின் விளிம்பிலே, மரணத்தின் விளிம்பிலே, அல்லது அழிவின் விளிம்பிலே, அல்லது யார் யாருடைய கண்ணிகளிலே எந்த சூழ்நிலையில் அகப்படுகிறார்களோ என்பதை நாங்கள் அறியாதிருக்கிறபடியினாலே என் தெய்வமே, எங்களுக்காக நீர் நாங்கள் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாதிருக்கிறோமே. எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் சபாக்கரா சந்துருமா கரபாரா சந்துருமா கரா சந்தர கபோரு கபரதரபோ ஒரு பரா சந்துருபாதரபோ சகரமா சந்துருபாதரபோ ஒரு பரா சந்துருபாதரபோ ஒரு கபாரா சக்கபோரு கபரதரபோ. என் தெய்வமே, வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு எங்களுக்காகவும் என் அன்பு சகோதர சகோதரிகள் அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் வேண்டுதலும் விண்ணப்பம் செய்கிற உம்முடைய பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, இந்த ஜெப வேளையிலே இந்த பரிசுத்த தூதர்கள் எங்கும்
கடந்து செல்லும்படியாய் பரிசுத்த தூதர்கள் பலத்த சௌரியவான்களாய் கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா, எரேமியா சொன்னது போலே கர்த்தரோ என்னோடே பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டபடியே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, உம்முடைய தூதர்கள் கடந்து சென்று எங்கள் பிள்ளைகளோடு எங்கள் பிள்ளைகளை காக்கும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளை அவர்களுடைய பிள்ளைகளை காக்கும்படியாய் பயங்கர பராக்கிரமசாலிகளாய் கூட இருக்கும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா ஏவல்கள், எல்லா திட்டங்கள், சதி சூனியங்களையும் உடைத்தெறியும்படியாய், எல்லா அந்தகார வல்லமைகளிலும் இருந்து இவர்களை பாதுகாக்கும்படியாய் மரா சந்துரு கபரதரவோ சபரா சந்துரு கபர சந்துரு கபரதரவோ ஒரு வரா சந்துரு கமரதரவோ துரு கபர சந்தர கபரு கபரதரவோ ஒரு அபர சந்துரு கபரதரவோ. உங்கள் பிள்ளைகளை அவர்கள் இருக்கிற இடங்களிலே, போகிற இடங்களிலே, வாழுகிற இடங்களிலே, அவர்கள் நடமாடுகிற இடங்களிலே, எங்கும் எல்லா இடங்களிலும், எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் அவர்களை வெட்டி சிறக்க செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனுஷகுமாரனுடைய தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இப்பொழுதே அவர்கள் கடந்து செல்ல முடியும். உங்கள் வாயின் வார்த்தைகள் நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்களின் படியே அவர்கள் கடந்து சென்று உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், பிள்ளைகளுக்கு பக்க பலனாய் நிற்கும்படியாய் தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். பரிசுத்த தூதர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய கர்த்தருடைய தூதர்களே, இவர்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் கடந்து செல்லுவீர்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா கர்த்தாவே, கட்டளையிட்டிருக்கிறபடியே என் கிரியைகளை குறித்தும் என் பிள்ளைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று கர்த்தர் சொன்னது போலவே ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை அசைப்பேன், ஜனங்களுக்கு நேராய் என் கொடியை ஏற்றுவேன் என்று சொன்னீங்களா சுவாமி. பிள்ளைகளை குறித்தும் ஐயா உம்முடைய கரத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்ன உம்முடைய அன்பின் வார்த்தைகளின்படியே ஜெபிக்கிறோம் சுவாமி. என் தேவனாகி கர்த்தருடைய பரிசுத்த தூதர்கள் போய் பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்யும்படியாய், ஐயா பணிவிடை ஆவிகளாய் கடந்து சென்று அவர்களை நிச்சயமாய் திரும்ப அழைத்துக் கொண்டு வரும்படியாய் பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லுவார்களாக. மத்தேயு 18:10 சொல்லப்பட்டிருக்கிறபடி நாங்கள் இந்த சீரியரில் என் தெய்வமே எங்கள் சகோதர சகோதரிகளையோ அல்லது அவருடைய பிள்ளைகளையோ அல்லது ஆபத்திலே சிக்கலிலே உதவி இல்லாது அல்லது பணமோ காசோ இல்லாது அவமானத்திலும் வெட்கத்திலும் சிறுமைப்பட்டு சிக்குண்டு கிடக்கிறவர்கள் யாரையும் அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையாயிருக்கிறோம். ஏனென்றால் ஐயா இவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று சொன்னீரே சுவாமி. ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம். இந்த சின்னவரும் சிறியவர்களும் உதவியற்றவர்களுமாய் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காய் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே ஐயா பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டபடியே காரியங்கள் நடக்கும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எந்த பொல்லாப்பும் நேரிடாதபடி ஐயா, எந்த வாதையோ சூனியமோ எந்த சதி மோசங்களோ எந்த பாச கயிறுகளோ அல்லது எல்லா வசிய மருந்துகளோ பிள்ளைகளை தொடாதபடி என் தெய்வமே அவர்களை வழிகளில் எல்லாம் காக்கும்படியாய், என் தெய்வமே அவர்களை வழிகளில் எல்லாம் காக்கும்படியாய் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவர்கள் பாதங்கள் எல்லாம் கல்லிலே இடராதபடிக்கு என் தெய்வமே எங்கள் பிள்ளைகளை, என் அன்பு சகோதர சகோதரிகளை, குடும்ப உறுப்பினர்களை உம்முடைய தூதர்களே தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போகும்படியாய் எல்லா சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வால் வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும் மிதித்து தப்பி வரும்படியாய் தப்பித்து வரும்படியாய் பறந்து காக்கிற பச்சையை போல சுமந்து காக்கும்படியாய் சராசக பரதரமோ சந்தரகபோ ஒரு பர சந்து
சந்துரு கபரதரபு துருக்கமரா சந்தரகபோ ருக்கபா சந்துரு மரா சந்தரகபோ ருக்கபரதரவோ. ஐயா, பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக ஐயா, உம்முடைய பரிசுத்த தூதர்கள் இப்பொழுதே கடந்து சென்று எங்கே எங்கே என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் சிக்கல்களிலே, சிரமங்களிலே, ஆபத்துகளிலே, அவமானங்களிலே, ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்குகளிலே, ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடக்கிறவர்களாய் நெருஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் தேள்களுக்குள்ளும் அகப்பட்டவர்களாய், ஒருவேளை 7 மடங்காய் எரியூட்டப்பட்ட அக்னியிலே தூக்கி எரியப்பட்ட அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போன்று எங்கள் பிள்ளைகளை எந்த மரண கண்ணியிலே அகப்பட செய்தார்களோ, எந்த மரண அக்னியிலே, உபாதையிலே, அது போன்ற சிக்கல் சிரமங்களிலே தூக்கி எறிந்தார்களோ, அங்கே இருந்து பாதுகாக்கும்படியாய் எல்லா சிங்க கபிகளிலும் இருந்து சிங்கங்களின் வாய்களை கட்டி உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், சிங்கம் போல் கர்ச்சிக்கிறவர்கள், அக்னியை போல் பட்சித்து அழிக்க நினைக்கிறவர்கள் மத்தியில் இருந்து எங்கள் பிள்ளைகளும் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் புறப்பட செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு அனுப்புகிறேன். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு அனுப்புகிற தேவ பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகள், எங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கிற உதார குணமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளையும் ஐயா இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆமென் தேவ அனுக்கிரகம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. அதிசயங்களும் அற்புதங்களும் நடப்பதாக. தேவ மகிமை இவர்கள் காணும்படியாய் இந்த பரிசுத்த ஆவியில் ஜெபிக்கிற ஜெபத்திலே இந்த ஊக்கமான ஜெபத்திலே மிகுந்த பலனுண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியாளியை மாத்திரமல்ல எந்த பிரச்சனைகளில் இருக்கிறவர்களையும் ரட்சிக்கும் என்ற நம்பிக்கையிலே உம்மை நோக்கி சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படியாய் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் பயப்படாதிருங்கள். நேற்று பாருங்க, நேற்று அதிகாலையிலே அந்த ஜெபம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஜெபம். இது போலவே உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் எப்படி தூதர்கள் கிரியை செய்வார்கள், எப்படி கர்த்தர் கட்டளையிடுவார், நீங்கள் எப்படி ஜெபித்தால் இது போன்ற அற்புதமான காரியங்கள் நடக்கும் என்று நீங்கள் அறிந்து ஜெபியுங்கள். அதையும் இதையும் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வரப்போகிற மகிமையான கூட்டங்கள் மகா வெற்றிகரமாக அற்புதமாக நடக்கும்படியாய் ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். மாற்றமே இல்லை. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த 40 நாள் ஜெபத்திலே இது 10வது நாள். இந்த ஜெபங்களிலே கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய் முடிந்த வரை உபவாசத்தில் இருந்து ஜெபியுங்கள். முடியாதவர்கள் எப்படி இந்த ஜெப வேளையை அனுஷ்டிக்க முடியுமோ அப்படியே அனுஷ்டியுங்கள். கூடுமான வரை உபவாசித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்.